வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம புளி அனுப்புகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 50 கிலோ கிட்ட ஆர்டர் இன்றைக்கி அனுப்புகிறோம் சார். அதை பற்றின டீட்டெயில் உங்களுக்கு வீடியோவாக கொடுத்துர்லாம் அப்படின்ட்டு. புளி நான் போடும்போது எதிர்பார்க்கலைங்க இந்தளவுக்கு நிறைய பேர் நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுப்பாங்கன்னு. சரி, ஒரு நல்ல ஆர்கானிக் பொருள் நம்மகிட்ட கிடைக்கிது, அது கொடுப்போம், நம்ம வீட்டுக்கு வாங்குறத கொடுப்போம் அப்படின்னு தான் முயற்சி பண்ணினேன். ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸு. 1 கிலோ வாங்கினவங்க திருப்பியும் 10 கிலோ ஆர்டர் பண்ணியிருக்காங்க, 5 கிலோ ஆர்டர் பண்ணியிருக்காங்க. எனக்கு சப்ளை பண்ணுற அளவுக்கு பொருள் கையில் குறைவாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலை ஆகிப்போச்சு. ஏன்னா இது நம்ம கையிலையே க்ளீன் பண்ணுறோம். நிறைய பேர் செடிகள், இன்றைக்கி செடிகளும் பேக் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இது ஃபுல்லாக நம்ம அனுப்புறக்கான செடிகள் பேக் பண்ணிகிட்ருக்கோம். செடிகளோட அதே மாதிரி பூண்டு, நம்ம பூம்பார பூண்டு, அதோட மஞ்சள் தூளோட இந்த மாதிரி நிறைய எண்ணெய் வச்சுருக்கீங்க வேறு அப்படின்னு கேட்டு ஆர்டர் பண்ணும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இது எல்லாமே இப்போ அனுப்புறதுக்காக நான் ஒரு கிலோ பேக்கை கட்டி வச்சுருக்கேன். எத்தனை கிலோ கேட்டாங்கனாலும் ஒரு கிலோவாக எடுத்து போட்டு அனுப்பிச்சிருவேன். இது நம்ம சுத்தம் பண்ண புளி. இது சுத்தம் பண்ண புளி எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள். ஃபுல்லாகவே நம்ம ஹேண்ட் ஒர்க்கு தான், கையில் தான் க்ளீன் பண்ணுறோம். இது உங்களுக்கு காமிக்கிற நேரம் க்ளவுஸ் போடாமல் நான் காட்டுறேன். க்ளவுஸ் போட்டு தான் நம்ம க்ளீன் பண்ணுறோம். இதில் இந்த விதைகள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு பார்க்கும்போதே தெரியும் இதனுடைய தன்மை எப்படி இருக்குது, பளிச்சுன்னு இருக்கும். வெயிலில் காய வச்சாலே வெயிட் குறையுங்க, நல்லா தெரியும். வெயிலில் காய வச்சு இதனுடைய அந்த மேலே இருக்க தொப்பை, விதை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு, நார் எல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கவரில் ஒரு கிலோவாக அப்பப்பயே போட்டு கட்டி எடுத்து பேக் பண்ணுறோம். இது கடையில் விற்கிறத விடவே நான் ஒரு 30 ருபீஸ் அதிகமாக தான் கொடுக்குறேன். ஏன்னா எங்கள் ஊர் கடையிலையே 220க்கு விற்குது, நான் 250க்கு தான் கொடுக்குறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ க்ளீன் ஒர்க்கு. நீங்கள் வெளியில் வாங்குகிற புளி 3 கிலோ வாங்குறதும் இது 1 கிலோவும் ஒன்றுங்க. அவ்வளவும் சதை மட்டும்தான், இந்த புளியினுடைய சதை மட்டும்தான். மண் அடிப்பாங்க, நான் கேள்விப்பட்டிருக்கேன். மண்ணில், ஏன்னா நம்ம கடையில் வாங்குகிற புளி கரைச்சோம்னா நல்ல வித்தியாசம் தெரியும். மண் வரும், மண்ணில் அடித்து அதுக்கப்புறமா தான் புளியை பேக் பண்ணுவாங்க. அப்போ வெயிட் ஏறிடும். இப்போ இது பார்த்திங்கன்னா இதில் வெறும் புளி மட்டும்தான் இருக்கும், அந்த சதைப்பற்றோட புளி மட்டும்தான் இருக்கும், வேறு எந்த விதமான இதுவும் இருக்காது. மண்ணோ தொப்பையோ விதையோ எதுவுமே இருக்காது. அந்த மாதிரி க்ளீனாக இருக்கும். வாங்கினவங்களே திருப்பி வாங்குறது தான் இதனுடைய தரத்துக்கு சாட்சி. நீங்கள் தேவைப்படுறவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க. இந்த மாதம் மட்டும்தான் கிடைக்கும், சீசன் முடிஞ்சிடும் இல்லையா, அதுக்கப்புறம் நமக்கு மறுபடியும் கிடைக்காது. இந்த சீசன்லேயே நான் எல்லாத்தையுமே கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் கிடைக்குமா என்னென்னு தெரியாது, கிடைக்காதுன்னு சொல்ல முடியாது, கிடைக்குமா என்னென்னு எனக்கும் தெரியாது. இப்போ தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதனால் தேவைப்படுறவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் எனக்கு கால் பண்ணுறவங்க சொல்லுவாங்க, எங்கள் ஊரில் 130 ரூபாய்க்கு விற்கிது, 100 ரூபாய்க்கு விற்கிது, இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. நீங்கள் என்ன இப்படி சொல்கிறீங்க அப்படிம்பாங்க. எப்பயுமே பொருள் குவாலிட்டியாக இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த ரேட் வரத்தானே செய்யும். இது க்ளீன் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு கிலோ புளி க்ளீன் பண்ணி எடுக்கிறதுக்கு 3 மணி நேரம் ஆகும். ஒரு ஆள் உட்காந்தோம்னா 3லேருந்து 4 மணி நேரம் ஆகும். அவ்வளோ நீட்டாக பார்த்து சுத்தமாக க்ளீன் பண்ணி நம்ம எடுக்கிறோம். அதனால் அதுக்கு தகுந்த விலை வரும், அதே டைமில் குவாலிட்டியாகவும் இருக்கும். இது நிறைய பேர் ஆர்டர் பண்ணிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இது போல் பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.